ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த காலை நேரத்தில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சந்தோஷமாக இருந்தால் தேவனை அதிகமாக பாடணும் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரப்போகிற ஆபத்துகளுக்கு நாம் தப்பித்து கொள்ள தேவனுடைய பாதுகாப்பு நம்மை சூழ்ந்திருக்க நம்ம பாடி துதிப்பது அவசியம். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் என்று சொல்லி அப்படி நாமத்தை உயர்த்தி பாடுவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். சொல்வோம், கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பிவிட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பாதைகள் நீ சூழ்ந்த பொழுது, பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாடுவோம் ஆண்டவரே. பாதைகள் எங்களில் சூழ்ந்த பொழுது இந்த செட்டைகளால் எங்களை மறைத்துக் கொண்டதற்காக நன்றி என்று சொல்லுங்க. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி. நல்ல சத்தத்தை உயர்த்தி நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோம். நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்த. நல்ல கைகளை தட்டி பாடுவோம் எல்லோரும். உம்மை போற்ற வந்தோம், நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நல்ல கைகளை தட்டி ஓசியுள்ள கைத்தாளத்தோடு கூட பேரோசியுள்ள கைத்தாளத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நமக்கு நல்ல ஹல்லேலூயா சுகமேல் ஆரோக்கியத்தை கொடுத்து அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல கைகளை தட்டி நீர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த பலத்துக்காக நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல சபைக்காக நல்ல ஒரு ஐக்கியத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி
தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றி 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 ஆண்டவரே. இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி வாரத்துல அவருடைய சமூகத்தில் அவரை பாடி கொண்டாடும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் பாராட்டின சகல கிருபைகளுக்காக நன்றி சொல்லுவோம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் எல்லாம் அப்படியே எழும்பி நின்று ஆவியானவரே நம்முடைய அபிஷேகத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே சுமந்த மரியாள் 120 பேர்ல ஒருத்தியாக ஆண்டவரே நம்முடைய அபிஷேகத்தை நாடினது போல ஆண்டவரே மரியாள் நிரப்பினது போல இந்த காலை நேரத்தில் எங்களுடைய அபிஷேகத்தில் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. மாவியை ஊற்றுவேன் என்று மாம்சமான யாவர் மேலும் மாவியை ஊற்றுவேன் என்று முப்பதாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. எங்கள் முப்பதாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. கேட்போமா? இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு எங்கள் மத்தியிலே கடந்து வாரும். பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி, வல்லமையாக இறங்கி வரங்காலினாலே நிரப்பும். இன்று வல்லமையாக இறங்கி வரங்காலினாலே நிரப்பும். நல்ல கைகளை தட்டி பாடுங்க. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் மத்தியிலே கடந்து வாரும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. பட்சிக்கின்ற அக்கினியா எங்கள் மத்தியிலே கடந்து வாரும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஷலா தூரியா லாதா ராதா ரபலபா ரீமா லாதா ராதா லபா. ஓ ஷகந்தா ராது ரீமா லாதா ரகபல வரபல வரனம்மா. நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு கூட இந்த காலை நேரத்தில் ஹல்லேலூயா தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை அவர் வெறுமனமாய் அனுப்புகிற தேவன் அல்ல. நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு கூட உனக்கு முன்பாக இருக்கிறதான எல்லா சவால்களை மேற்கொள்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி இரட்டிப்பான நன்மை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன கர்த்தர் ஹல்லேலூயா நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி விடுதலையோடு கூட ஹல்லேலூயா அபிஷேகம் பெற்ற யாவரும் நவமான பாஷைகளை பேசி
ஆண்டவரே இந்த நாளிலே உடைய அபிஷேகத்தினால் உடைய ஆவியினால் ஆண்டவரே நிரப்பும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்றைக்கு மேல் வீட்டறையிலே அவர்கள் 120 பேர் கூடியிருந்த வேளையிலே அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவருடைய சிரத்தின் மேலே வந்து அமர்ந்தது போல இந்த காலை நேரத்தில் நம் சபை நடுவில் அவருடைய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இறங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த காலை நேரத்தில் அவருடைய மெல்லிய பிரசனத்தை உணரும்படியாக நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்கிறேன். அன்பு சகோதரனே சகோதரியே, நல்ல கைகளை தட்டி ஆவியானவரே என் வாழ்க்கையிலே வாங்கப்பா, எங்க உள்ளத்திலே வாங்க, இன்னும் எங்களை அதிகமாக எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி கேளுங்க. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேட்கிறவன் எவனும் சம்பளமாய் பெற்றுக்கொள்ள கடவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை நிரப்பி இருக்கிறது. ஒரு புது பலத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்முடைய வியாதிகள் மறைந்திருக்கிறது. நமக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால தவிடுபடியாக இருக்கிறது. நீ நாமத்தை நாங்கள் சோதரிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, நம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். நானும் என் வீடும் என் வீடா என்னுடைய வீட்டாரும் என்றால் உம்மையே சேவிப்பேன் என்று அன்றைக்கு யோசுவா சொன்னது போல இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனை அசைவாடுகிற எங்கள் தெய்வமே, எங்கள் ஆராதனை ஆண்டவரே பிரியப்படுகிற எங்கள் தெய்வமே, உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் வீட்டாரணை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். சந்தோஷமா சொல்லுவோமா? நாடும் என் வீடும் என் வீட்டாரணை வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருபோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. கைகளை உயர்த்தி எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல காத்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட சொல்லுங்க, ஆண்டவரே அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே எவ்வளவாய் அலங்கரித்து வைத்திருக்கிறீரப்பா. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. கைகளை உயர்த்தி எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவர். நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி தகப்பனே. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி.
நன்றி நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருப்போல சுமந்தீரே நன்றி. கைகளை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே. மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ரெண்டு பேருடைய கையில் கூத்துக்கொள்ளுங்க பக்கத்தில். முதலாவது தேவி நகர் சிஸ்டர் மாலா, பாரதி நகர் சிஸ்டர் நாகம்மா, எம்ஜிஆர் நகர் சிஸ்டர் தீபா. 3 பேருக்காக நம்ம ஜெபிப்போம். மாலா, நாகம்மா, தீபா, இவங்களுக்காக நம்ம எல்லா பாரப்பட்டு ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரி ராஜா. திவ்யாக்காக, ஆண்டவரே நாகம்மாக்காக, மாலாக்காக ஜெபிக்கிறோம். அப்பா சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிற இவர்கள் மீது இப்போதே இறங்கட்டும். ஏகபா ராப்பா சுகமாக்கும் வல்லமையினால் ஒரு புது சுகம் உண்டாகட்டும். அப்பா இயேசுவின் நாமத்தினாலே, என் நாமத்தினால் எதை கேட்டால் செய்வேன். ஆண்டவரே ஏகபா ராப்பா, உங்களோட ஆணி பாய்ந்த கரம், உங்களோட தழும்புள்ள கரம் அவர்களை தொடர்ந்து எவ்விதமான பலவீனங்கள் வியாதிகள் இருந்தாலும் இப்போதே இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தை கொண்டு ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே ஒரு புது பலனும் சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும். பாப்பா நீதியின் சூரியன் உண்மையில் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் சொன்னீரப்பா. ஒரு ஆரோக்கியம் இப்பொழுது அவர்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் சுகமடைந்து அவர்கள் வீடு திரும்ப கிருபை செய்வீராக. தேவன் அப்படியாக செய்வதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அடுத்தாக வியாதி பலவீனத்தில் உள்ள விசுவாச குடும்பங்களில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கவும், மற்ற கடன் பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் கடனிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கவும், அதற்காக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரி ராஜா. விசுவாச குடும்பங்களிலே அநேகர் வியாதி பலவீனத்தோடு இருக்காங்கப்பா. ஆண்டவரே இவ்விதமான வியாதி பலவீனங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதி பலவீனங்கள் முற்றிலுமாக விலகி போவதாக ராஜா. ஒரு சுகமாக்கும் வல்லமை இறங்கி ஒரு புது சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும். அது மாத்திரம் இல்லை ஆண்டவரை கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா கடன்லேருந்து கர்த்தர்களை விடுதலை செய்கிறார். அப்பா அதுக்கேற்ற வருமானங்களை கொடுத்து கடன்களை அடைத்து முடிக்க கர்த்தர் ஒவ்வொருக்கும் கிருபை அளிக்க முடியாது கூட ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியா செய்தல போறக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அடுத்தாக இந்தியா முழுவதும் அந்த இயற்கை பேரழிவினால வருகிற விபத்தில் வருகிற மக்களோட அழிவுகள் மற்றும் சேதங்கள், பயங்கர சேதாரங்கள் இப்படிலாம் வராதபடிக்கு வருகிற பருவமழை காலத்தில் எந்த இயற்கையோட அழிவினால எந்த பாதிப்பும் தமிழகத்துக்கும் தேசத்துக்கும் வரக்கூடாது. ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கணும். மக்களை ஆண்டவர் பாதுகாக்க நம்ம எல்லாம் பாரப்பட்டு ஜெபிப்போம். ஆண்டவரே அப்பா அந்த இயற்கை பேரழிவினாலே ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே அப்பா பிசாசானவன் தடைகளை கர்த்தர் கொண்டு வரானப்பா. இப்படிப்பட்ட காரியங்களை வரக்கூடாதப்பா. மக்களுக்கு உயிர் பலிகள் வரக்கூடாது. ஆண்டவரே கர்த்தாவே இந்தியா முழுக்கும் மக்களை கர்த்தர் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா தமிழகத்தில் வருகிற பருவமழை காலத்தில் ஆண்டவரே எந்த விதமான புயல் சேதாரங்களோ வெள்ள சேதாரங்களோ ஆண்டவரே மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்க முடியாது கூட ஜெபிக்கிற ராஜா. என் தேவனே நீர் அப்படியாய் செய்தல போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். விசேஷ தேவை உள்ளவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். கரங்களை கீழே போடலாம். கண்களை மூடி விசேஷ தேவைக்காகவும் இவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா கர்த்தாவே இந்த நாளையில் கூட என் ஆண்டவர் தாமே அப்பா 9 மாதம் அளவும் எங்களை நடத்தி கடைசி வாரத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறப்பா. 9 மாதங்களையும் எங்களை ஆசீர்வதித்து போஷித்து வழி நடத்தின தேவன் அப்பா இந்த நாளிலும் அப்பா விசேஷ தேவைகளுக்காக கரங்களை உயர்த்திய ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா என்னென்ன தேவைகள் உண்டென்று நீர் அறிந்திருக்கிறேன். ஆமென் ஆண்டவரே நாமத்தினால் எதை கேட்டால் செய்வேன் சொன்ன தேவன் அப்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய தேவையும் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எந்த குறைவுகள் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் மகிமை நிறைவே தருகிற தேவன் ஒரு நிறைவை இந்த மாதமும் ஆண்டவர் வருகிற மாதமும் நீர் நிறைவை தந்து ஆசீர்வதிக்க கிருபை செய்யும். எல்லா சரீரத்தில் பலவீனங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால சுகபலனை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாள் தேவ வார்த்தைக்காக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தரோட ஆவியானவர் தாமே இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே எங்கள் மத்தியில் ஆண்டவரே, எங்களோட தேவதாசர் மூலமாக ஆவியானவர் தாமே உங்களோட சத்திய வார்த்தையினால் வெளிப்படுவீராகப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க சொன்னீராப்பா. அப்படியாக ஆண்டவரை உங்களோட வார்த்தையினால் எங்களுக்கு ஆண்டவரை ஒரு தேவ பலன் உண்டாக்கத்தக்க ஆவியானவர் வெளிப்பட்டு பேச கிருபை செய்யும். இந்த வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் எல்லாம், சத்ருவின் தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை கொண்டு கடிந்து அப்புறப்படுத்தி போடுகிறோம் அப்பா. நீர் பேசுவோம், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரை. திருப்பாதங்களை தாழ்த்துகிறோம், நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இதனால் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்கிற எல்லாரும் உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். ஒரு நாள் சீனாய் மலையிலே, அந்த சீனாய் வனாந்திரத்திலே ஒரு மரம் வெட்டப்பட்டது. நல்ல மிக உயர்ந்த ஒரு மரம். அதில் இருக்கிற அந்த முக்கியமான அடி மரமும் அந்த மரத்தினுடைய உறுதியான நல்ல கிளைகளும் எடுக்கப்பட்டு அது பிரயோஜனப்படுத்தப்பட்டது. ஆனால் ஒரு சில கிளைகள் அப்படியே விடப்பட்டது. எதுக்கும் உதவாது என்று சொல்லி சில கிளைகள் அப்படியே விடப்பட்டது. அப்போ அதில் ஒரு கிளை நினைத்ததான், நம்ம நல்ல மரத்தெல்லாம் பயன்படுத்திட்டாங்க, நம்மளை ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் தூக்கி போட்டாங்களேன்னு சொல்லி அந்த கிளை நினைத்ததான். அப்படியே மழையிலும் வெயிலும் அது காய்ந்து உயிரற்ற ஒரு பிரயோஜனமற்ற ஒரு கிளையாக அது தரையில் கிடந்தது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அந்த இடத்திலே ஒரு ராஜகுமாரன் வந்தான். நல்ல பார்ப்பதற்கு அழகிய தோற்றம், திடகாத்திரமான உடல். ஆனால் அவனோ மிகுந்த சோர்வோடு நடக்க முடியாமல் தட்டு தடுமாறி அந்த கிளையின் அருகில் வந்து விழுந்தான். அப்பொழுது அவனுக்கு எழுந்திருக்க பலன் இல்லாதனாலே அந்த கிளையை தன் கையில் எடுத்து ஊன்றுகோலாய் பயன்படுத்தி அவன் எழுந்தான். அப்படியே அவன் அந்த கிளையோடு கூட அந்த கையில் கிடைத்த அந்த கோலோடு கூட அவன் நடக்க துவங்கினான். அவனுக்கும் தெரியாது, அந்த கோலுக்கும் தெரியாது, பின்னாட்களில் அவர்கள் இருவரையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவார் என்று சொல்லி. அல்லேலூயா. பல நேரங்களில் காய்ந்து போன கிளையைப் போல உலகம் நம்மை தூக்கி போட்டு விடுகிறது. நீ எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது, நீ எதுக்குமே லாய்க்கு கிடையாதுன்னு சொல்லி சில நேரத்தில் பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை ஒதுக்கி விடுகிறார்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஸ்கூலில் வாத்தியார் உங்களை திட்டிருக்கலாம், நீலாம் உருப்படவே மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். நான் ஐடிஐ படிக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போவே நான் கொஞ்சம் உயரமாக இருப்பேன். என் கிளாஸில் ஒரு மேத்ஸ் சார் இருந்தார், குள்ளமாக இருப்பார். அவர் என்னை எட்டி பார்ப்பார். நான் அன்றைக்கி ஒரு நாள் ஒழுங்காக மேத்ஸ் போடல. அப்போ இப்படி எட்டி பார்த்து சொன்னார், பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கிற, ஒரு கணக்கு போட தெரியல அப்படின்னு சொல்லி திட்டுவார். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, உலகம் நம்மை ஒதுக்கலாம், உலகம் நம்மை வெறுக்கலாம், எதற்கும் பிரயோஜனம் இல்லை என்று தூக்கி போடலாம். ஆனால் அந்த வாலிபனுடைய கையிலே அந்த கிளை வந்த பொழுது அந்த கிளையையும் அந்த மனிதனையும் கர்த்தர் எப்படி உயர்த்தினாரோ அதே போல உங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் நினையாத உயரத்தில் கர்த்தர் உங்களை வைப்பார். அல்லேலூயா. அந்த சோர்வோடு கூட அந்த கோலை எடுத்த வாலிபன் யாரும் அல்ல, மோசே. அல்லேலூயா. அந்த மோசேயின் கையிலே கொடுக்கப்பட்ட கிடைத்த அந்த கோலை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இந்த காலை வேளையிலே மோசேயின் கோல் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மோசேயின் கோல், த ராட் ஆஃப் மோசஸ். நான் சொன்ன இந்த சம்பவம் யாத்ராகமம் 4வது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். The book of Exodus chapter 4 verses 1 to 4. 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, எதற்கும் பிரயோஜனம் இல்லை என்று தூக்கி போடப்பட்ட ஒரு கிளை மோசேயின் கையிலே வந்த பொழுது அந்த கோலை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். இந்த கிளையை குறித்து நாம் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 5 இடங்களிலே இந்த கோலை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அதே போல புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே நீங்கள் யாராவது வந்திருப்பீர்கள் என்றால், எல்லாரும் என்ன யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டாங்க, யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை, எல்லாரும் என்ன புறக்கணித்து விட்டார்கள், எனக்கென்று இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்கிற நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால்,
இன்றைக்கு கர்த்தர் உங்களை தன் கரத்தில் எடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை கரத்தில் எடுத்துட்டார்னா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை அவர் கொண்டு வந்து விடுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கோலை குறித்து 5 சம்பவங்கள் அல்லது 5 உண்மைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். பின்வருகிற மோசேயின் கோலை குறித்த இந்த 5 உண்மைகளை அறிந்து கொள்ளும் பொழுது நாமும் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட முடியும். முதலாவதாக இந்த கோலை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சம்பவம் அல்லது உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மோசேயின் கோல் அல்ல, இது தேவனுக்கு சொந்தமான கோல். ஹல்லேலூயா. இது மோசேயின் கையில இருந்தாலும் அது மோசேயின் கோல் அல்ல, அது யாருடைய கோலாக இருந்தது? கர்த்தருடைய கோலாக காணப்பட்டது. வேதத்திலே யாத்ராகமம் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் இதை குறித்து பார்க்க முடியும். யாத்ராகமம் 4:20 வாசிக்க தெரிந்த எல்லாரும் அந்த வசனத்தை வாசியுங்க. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். மோசே எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதுவரை மோசேயின் கோல் என்று சொன்ன வேதம் இப்பொழுது அந்த கோலுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறது. என்ன பெயர் கொடுக்கிறது? தேவனுடைய கோல். ஹல்லேலூயா. உலகம் உங்களுக்கு பல பெயர்களை கொடுக்கலாம், உலகம் பல பெயர்களை கொடுக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு பெயரை வைக்க விரும்புகிறார். நீ கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளை. எப்படி மோசேயின் கரத்தில் இருந்த கோலை வேதம் தேவனுடைய கோல் என்று சொல்கிறதோ, அதே போல என்றைக்கு நீ ஆண்டவர் இயேசுவின் கையில் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாயோ அப்பொழுதே நீ உலகத்துக்கு சொந்தமல்ல, உனக்கு சொந்தமல்ல, நீ தேவனுக்கு சொந்தமான பிள்ளை. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. வேதத்திலே 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கே அருமையாக கர்த்தர் நமக்கு இந்த பெயரை கொடுக்கிறது. எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு கவனிங்க, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. You are a chosen generation. இந்த திருவேற்காட்டிலே 1,00,000 மக்கள் இருந்தாலும் அவர்களில் நீங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அடுத்து வேதம் சொல்கிறது ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் எப்படிப்பட்ட ஆசாரியர்களா? ராஜரிகமான ஆசாரியர்கள். அப்ப நம்மெல்லாம் எப்படி இருக்கணும்? ராஜரிகமான ஆசாரியர்கள்னா ராஜா மாதிரி இருக்கணும். ஹல்லேலூயா. சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? ராஜா மாதிரி வரணும், சொங்கி மாதிரி வரக்கூடாது. சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? ராஜா மாதிரி வரணும். எங்க போறீங்கன்னு கேட்டா தைரியமா சொல்லணும், நான் சர்ச்சைக்கு போறேன். போய் என்ன பண்ண போறீங்க? ராஜாதி ராஜாவை ஆராதிக்க வருகிறோம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது ஒரு கொண்டாட்டம். ஆமென். ராஜாவை பார்த்து ஆராதிக்க வருகிறோம். அப்ப பாடும் பொழுது ஆராதிக்கும் பொழுது அந்த என்ன நமக்குள்ள இருக்கணும்? நான் ராஜரிகமான ஆசாரிய சந்ததியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் யாரு? பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. யாராவது நீங்க என்ன கேஸ்ட்ன்னு கேட்டா என்ன சொல்லணும்? நாங்கெல்லாம் ஹோலி கேஸ்ட். ஹல்லேலூயா. பரிசுத்த ஜாதி. அன்பான தேவ பிள்ளையே, ஜாதியை தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? எந்த ஜாதியில பிறந்திருந்தாலும் சரி, ஆண்டவரை ஏத்துக்கிட்டா வேதம் நமக்கு ஒரு பெயர் கொடுக்குது. நாம எல்லாம் எப்படி, என்ன ஜாதியா? பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல நீங்க என்ன கேஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாங்களாம் பெண்டி கேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. ஆமா, ஜாதி. வேதம் நமக்கு ஒரு பெயர் கொடுக்கிறது. நீங்கள் பரிசுத்த ஜாதி. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் நீங்கள் தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள். ஹல்லேலூயா. எனக்கு சொந்தம்னு சொல்ல யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. அம்மான்னு கூப்பிட ஒரு அம்மா கிடையாது, அப்பான்னு கூப்பிட ஒரு அப்பா கிடையாது, அண்ணன் தம்பி இல்லை, எனக்குன்னு சொல்ல யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு சொந்தம், நானு உனக்கு சொந்தம். நாம் எப்படி ஆண்டவருக்கு சொந்தமாய் மாறினோம்? ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதன், ஒரு சின்ன பையன் என்ன பண்ணா, அழகான ஒரு போட் ஒன்றை செய்தான். அவன் நல்ல கைத்திறமை உள்ளவன். அழகான ஒரு மர போட்டை கஷ்டப்பட்டு செய்தான். செய்து மழை நேரம் வந்த பொழுது அந்த ஊர்ல இருந்த அந்த ஆற்றிலே அந்த போட்டை வைத்து விளையாடி கொண்டே இருந்தான். அவனுக்கு ஒரே சந்தோஷம், இது நான் செய்த போட், இது என்னுடைய போட் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி படகை தண்ணீரில் விட்டு விளையாடி கொண்டிருந்தான். திடீரென்று வேகமாய் தண்ணீர் வர துவங்கின பொழுது
அந்த போட் அவன் கை தவறி தண்ணீரின் ஆழத்தில் சென்றது, அப்படியே போய்விட்டது. இப்போ அந்த போட்டை எப்படியாவது திரும்ப எடுக்கணும்னு சொல்லி அந்த போட் பின்னாடியே ஓடுகிறான். ஆனால் அந்த தண்ணீர் வேகமாய் சென்றதினால் அந்த போட் அவன் கைக்கு கிடைக்கவில்லை. அவனுக்கு ரொம்ப வருத்தமாகி விட்டது. நான் கஷ்டப்பட்டு செய்த இந்த போட்டை நான் இழந்து விட்டேன்னு சொல்லி ரொம்ப நாள் அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் அவன் கடை தெருவுக்கு போய் பழைய பொருட்கள் விற்கிற கடைக்கு போனா இவனுடைய போட் அங்கே பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. உனக்கு ஒரே சந்தோஷம். நேராக தூக்கி போயிட்டு வேகமாக ஓடி அதை எடுத்துக்கிட்டு, சார் என் போட்டு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கடைக்காரங்கிட்ட சொன்னார். கடைக்காரன் என்ன சொல்லியிருப்பாரு? கேட்டவொடனே கொடுத்துருப்பாரா? எப்பா இது உன் போட்டாக இருக்கலாம், ஆனால் இப்போ இது யாருக்கு சொந்தம்? இது எனக்கு சொந்தம். அப்போ நான் இதை மறுபடியும் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? நீ ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும். உடனே வீட்டுக்கு வேகமாக ஓடி பார்த்தான். உண்டியலில் பார்த்தா 10 ரூபாய் தான் இருந்தது. அப்போ அந்த போட்டை வாங்கணும்னு சொல்லி என்ன பண்ணான்? ஒவ்வொரு நாளும் அப்பா அம்மா சொல்கிற வேலையெல்லாம் செய்து அவங்க கொடுக்குற காசு, அவங்க கொடுக்குற பாக்கெட் மணி எல்லாம் சேகரித்து ஒரு நாள் அந்த 100 ரூபாய் சேர்ந்தவுடன் நேராக கடைக்கு போனான். கடைக்கார்ட்ட சொன்னான், சார் இந்தாங்க 100 ரூபாய், என் போட்டை கொடுங்கன்னு சொல்லி அந்த போட்டை வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து அவனுக்கு ஒரே சந்தோஷம். இதுக்கு மேலே நான் உன்னை பத்திரமா வச்சுக்கிடுவேன்னு சொல்லி தன்னுடைய வீட்டு ஷோகேஸில் அதை வைத்தான். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட பிள்ளைகள். ஆனால் ஒரு காலத்தில் நம்ம தொலைஞ்சு போயிட்டோம். நம்முடைய தாத்தா பாட்டி ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால நம்மளை என்ன பண்ணிட்டோம்? தொலைஞ்சு போயிட்டோம், காணாமல் போய்விட்டோம். ஆனால் பரலோகத்திலிருந்து நம்மை தேடி ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இப்போ நம்மளை விலை கொடுத்து வாங்கணும். அதற்காக என்ன செய்தார்? தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கினார். இப்பொழுது நீங்களும் நானும் இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட பிள்ளைகள். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நீ தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு கோல், நீ தேவனுக்கு சொந்தமான கோல் என்பதை மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக அந்த கோலை குறித்த ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தேவனுடைய வல்லமையை பெற்ற ஒரு கோல். The rod of God's power. தேவனுடைய வல்லமையை பெற்ற ஒரு கோலாக அது காணப்பட்டது. சாதாரணமாய் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த கோல் இப்பொழுது மோசேயின் கையில் வந்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இதை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்வாய். யாத்ராமம் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். இந்த கோலையும் மோசே இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ. நீ உன் கையில பிடித்து கொண்டு போ. இதனால் நீ இந்த கோலை கொண்டு அடையாளங்களை நீ செய்வாய் அடையாளங்களை செய்வாய் என்றார். கரங்களை வைத்து வர அல்லேலூயா சொல்லலாமா? இது ஒரு காலத்துல வனாந்தரத்திலே கீழே கிடந்த கோல், புறக்கணிக்கப்பட்ட கோல். ஆனா இப்பொழுது உன் கையில நான் கொடுத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த கோலை கொண்டு நான் பெரிய அடையாளங்களை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அந்த கோலை கொண்டு தேவன் வல்லமையான காரியங்களை நடப்பித்ததை நாம் அறிகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி மோசேயின் கையில் இருந்த அந்த கோலை கொண்டு தேவன் வல்லமையான காரியங்களை செய்தாரோ, அதே போல் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கெல்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அல்லேலூயா. நீங்கெல்லாம் பார்க்க தான் சாதாரணமாக இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்கள்? அசாதாரணமானவர்கள். ஹல்லேலூயா. அதனால் தான் வேதம் 2 கொரிந்தியர் 12:9 நம்மை குறித்து அருமையாய் சொல்கிறது. பவுல் அங்கே நம்மை குறித்து என்ன சொல்கிறார்? வாசியுங்கள். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கரங்களை வைத்து வர அல்லேலூயா சொல்லலாமா? பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அது என்ன பலவீனம் என்று பைபிள் சொல்லலை. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அவருடைய கண்ணில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குமா. ஏன்னா தேவனுடைய பிரகாசமான வெளிச்சத்தை பார்த்ததுனால 3 நாள் அவர் கண்ணு குருடாய் போச்சு இல்லையா? மறுபடியும் அவர் கண் திறக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய கண்ணில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குமா. அதனால்தான் கலாத்தியர்ல கூடுமானால் உங்க கண்களை கூட பிடுங்கி எனக்கு கொடுக்க ஆயத்தமா இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அவருடைய உடம்புல ஏதோ ஒரு வியாதி. அந்த மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அற்புதம் நடந்தது, ஆனால் பவுலின் சரீரத்தில் ஒரு வியாதி இருந்தது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் விசுவாசிங்கெல்லாம் கேட்பாங்க, பாஸ்டருங்க எங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது நிறைய அற்புதங்கள் நடக்குது, ஆனால் பாஸ்டருங்களே நோயோடு இருக்கிறார்களே. டிஜிஎஸ் தினகரன் அவர் ஜெபம் பண்ணால் எத்தனையோ அற்புதங்கள் நடந்தது,
ஆனால் அவர் உடம்புல அவ்வளவு வியாதிகள். அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வருது, ஏன் பாஸ்டருங்க ஜெபம் பண்ணும்போது மற்றவங்களுக்கு அற்புதம் நடக்குது, அவங்களுக்கு ஏன் உடம்பு முடியாமல் போகிறது? அதுதான் தேவனுடைய ரகசியம். அல்லேலூயா. பவுல் ஜெபம் பண்ணி எத்தனையோ பேர் உயிரோடு எழுந்தார்கள், செத்து போனவங்களெல்லாம் உயிரோடு எழுப்பினார். ஆனால் அவருடைய உடம்புல ஒரு வியாதி இருந்தது. காரணம் என்ன? நான் என்னை பெருமை பாராட்டாதபடி என்னை கொட்டுகிற சாத்தானின் முள்ளாக கர்த்தர் அதை வைத்திருக்கிறார் என்று பவுல் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ ஒரு நாள் அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த பலவீனம் என்னால் தாங்க முடியல, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணா, ஆண்டவர் அவர் கேட்ட அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. பதிலுக்கு அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பலவீனம் உடம்புல இருக்க தான் செய்யும்பா, ஆனா அதை தாங்கிக் கொள்ள நான் உனக்கு பலன் தருவேன் என்று சொல்கிறார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளையே, அதனால தான் பவுல் சொல்றாரு, கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி எனக்குள் இந்த பலவீனங்கள் இருக்கும் என்றால் அதை குறித்து இனிமேல் நான் கவலைப்பட மாட்டேன். அந்த பலவீனம் இருக்கிறதுனால தான் கிருபை அதிகமாக இருக்கிறது, ஆகவே அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு பிரச்சனையே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால நமக்கு நோயே வராதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால நமக்கு கஷ்டமே வராதுன்னு அர்த்தம் இல்லை. கஷ்டங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் அதையெல்லாம் தாண்டி வர தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தும். அல்லேலூயா. அந்த பலவீன நேரத்தில் தான் தேவனுடைய வல்லமை நம்மிலிருந்து வெளிப்படும். ஆமென். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிற, சில வருஷத்துக்கு முன்னாடி பைல்ஸ் ப்ராப்ளத்தினால ஒரு ஆப்ரேஷன் நடந்தது எனக்கு. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், 3 நாளில் எழுந்து நடந்துருவீங்கன்னார். நான் டாக்டர் சொன்னதை நம்பி என்ன பண்ண, அந்த சண்டே கெஸ்ட் ஸ்பீக்கரை யாரையும் நான் ஏற்பாடு பண்ணல, நாம தான் 3 நாளில் நடக்க போகிறோமேன்னு சொல்லி. ஆனால் 1 வாரம் ஆச்சு அது சுகமாக. அப்போது 4வது நாள் நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை கெஸ்ட் ஸ்பீக்கர் யாரையும் கூப்பிடல, நானே வந்து பிரசங்கம் பண்ண வேண்டிய நிலை, உடம்புல பயங்கரமான ஆப்ரேஷனான வலி. ஆனால் அந்த வலியின் மத்தியிலையும் இந்த பிரசங்க பீடத்தில் வந்து நின்ற பொழுது, அந்த பிரசங்க நேரத்தில் எங்கேருந்து தான் பலன் வந்தது தெரியல, 3 ஆராதனையிலும் பிரசங்கிக்க கர்த்தர் பலன் கொடுத்தார். அல்லேலூயா. அது வரைக்கும் வலி இல்லை, பலவீனம் இல்லை. அந்த ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுத்தவன் தான், மறுநாள் தான் எழுந்தேன். அப்போ பாருங்க, சில நேரத்திலே நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு பலன் தந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த மோசேயின் கோல் பலவீனமான ஒரு கோல், இது காய்ந்து போன ஒரு கோல், புறக்கணிக்கப்பட்ட ஒரு கோல். ஆனால் மோசேயின் கையில் வந்த பொழுது அது அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற வல்லமையான கோலாய் மாறினது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. 3வதாக இந்த கோலை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல் சாத்தானை மேற்கொண்ட ஒரு கோல். The rod that overcome Satan. சாத்தானை ஜெயித்த ஒரு கோல். யாத்ராமம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம் என்றால், யாத்ராமம் 7:12 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின, ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன நடக்கிறது? ஆண்டவர் மோசே கையில் அந்த கோலை கொடுத்து, நீ போய் பார்வோன்ட பேசு, என் ஜனங்களை விடுதலை சென்று போய் சொல் என்று சொன்ன உடனே பார்வோன் சும்மா விட மாட்டான். நீ கர்த்தர் உன்னை அனுப்பினார் என்பதுக்கு என்ன அடையாளம் கேட்பான். அந்த அடையாளத்தை கேட்கும் பொழுது நீ என்ன பண்ணணும்? உன் கையில் இருக்கிற கோலையும் ஆரோனின் கையில் இருக்கிற கோலையும் கீழே போட வேண்டும். அப்படி போட்ட உடனே அந்த கோல்கள் சர்ப்பமாய் மாறும் என்று சொல்லி அனுப்புகிறார். அதே போல பார்வோனின் அரண்மனையிலே தான் வளர்ந்த அந்த அரண்மனைக்கு 40 வருடம் கழித்து மோசே போகிறார். இப்போ பார்வோனுடைய மகன் தான் அடுத்த ராஜாவா இருக்கிறான். பைபிள்ல பார்வோன்னா ஒரே ஆள் நினைக்கூடாது. பார்வோன்னா ராஜான்னு அர்த்தம், எகிப்தின் ராஜா. அப்போ அவனுடைய மகன் இப்போ மோசே கூட வளர்ந்த அவனுடைய அண்ணன் இப்போ ராஜாவா இருக்கிறான். மோசே போய் சொல்றான், என் ஜனங்களை விடுதலை செய். அப்போ அவன் சிரிக்கிறான், டேய் நீ நானும் ஒன்னா வளர்ந்தோம், நீ வீட்டை விட்டு ஓடி போயிட்ட, இப்போ வந்து ஜனங்களெல்லாம் விடுதலை செய்யன்னு சொல்றியா? நீ சொன்ன நான் விட்டுருவேனா? உன்னை நீ கடவுள் அனுப்பினார் சொல்றிய, அடையாளம் என்னடான்னு கேட்ட உடனே மோசே தன் கோலை கீழே போடுகிறான். ஹல்லேலூயா. ஆரோன் தன் கோலை கீழே போடுகிறான். ரெண்டும் அப்படியே சர்ப்பமாய் மாறி நிற்கிறது. உடனடியாக பார்வோன் சிரிக்கிறான், இந்த மேஜிக்லாம் என்கிட்ட நடக்காது அப்படின்னு சொல்லி மந்திரவாதியை கூப்பிடுகிறான்றான். பார்வோனின் மந்திரவாதிகள் அங்கே வருகிறார்கள்.
அவர்கள் தங்கள் கையில் இருக்கிற கோலை கீழே போடுகிறார்கள், அத்தனை கோலும் பாம்பாய் மாறி விடுகிறது. அல்லேலூயா. அப்போ பேய்க்கும் என்ன இருக்குது? பேய்க்கும் வல்லமை இருக்கு. மந்திரவாதிகிட்டையும் என்ன இருக்கிறது? ஆமாம், மந்திரவாதியெல்லாம் அசால்ட்டாக நினச்சிடாதீங்க, அவங்ககிட்டையும் பவர் இருக்கு. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகள், என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் போட்ட கோலை எல்லாம் ஆரோனின் கோல் போய் டப்பு டப்புன்னு அப்படியே முழுங்கி விட்டது. அல்லேலூயா. அவனுடைய சர்ப்பங்கள் எல்லாம் ஆரோனின் கோல் சர்ப்பமாய் மாறின அந்த கோலை எல்லாம் விழுங்கி விட்டது. மீண்டுமாய் மோசே அந்த கோலை தன் கையினால் பிடித்த பொழுது, அந்த பாம்பை வாளை பிடித்த பொழுது, அடுத்த நிமிடம் அது கோலாய் மாறினது. அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் சர்ப்பத்தை உருவாக்கணும்? சர்ப்பம் தானே மனிதர்களை வஞ்சித்தது. ஏன் மோசேயின் கோலை ஒரு சிங்கமாக மாற்றக்கூடாதா? எதுக்கு அதை ஒரு பாம்பாக மாற்றணும்? அதிலே ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. பார்வோன் தன்னுடைய சிங்காசனத்து கிரீடத்தில் சர்ப்பத்தின் வடிவத்தை வச்சிருப்பான். கிரீடத்தில் சர்ப்பம் இருக்கும். அவன் என்ன சொல்றான்? நான் சர்ப்பம் மாதிரி யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் அடங்க மாட்டேன் என்று தன் கிரீடத்தில் சர்ப்பத்தை வைத்திருப்பான். இப்போ ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, டேய், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உன் வாள் என் கையில் தான் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு காண்பிக்க விரும்பினார். அந்த சர்ப்பத்தின் வாளை பிடிச்சோன்னா அது என்னவா மாறிடுச்சு? கோலா மாறிடுச்சு. நீ என் கையிலடா அப்படின்னு காமிக்க தான் கர்த்தர் அதை செய்கிறார். அப்படி என்றால் பிசாசுக்கு வல்லமை உண்டு, ஆனால் நம்முடைய தேவனுடைய வல்லமை அவனுடைய வல்லமையோட மாபெரும் பெரியது. அல்லேலூயா. மந்திரவாதங்கள், சூனியங்கள், மந்திரவாதிகள் உலகத்தில் உண்டு. ஆனால் உலகத்தில் இருக்கிற அவர்களை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ பேயை பார்த்து பயப்படக்கூடாது, அதே நேரத்தில் அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய வல்லமையை பெற்ற பிள்ளைகள். எப்படி ஆரோனின் கோல் அந்த சர்ப்பங்களை விழுங்கி ஜெயித்ததோ, அதை போல நீங்களும் நானும் பிசாசை ஜெயிக்கும்படி ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். லூக்கா 9வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் இயேசு தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் தம்முடைய சீஷர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நாமெல்லாம் யாரு? அவருடைய மாணவர்கள், அவருடைய சீஷர்கள். அப்போ ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு 3 வேலை கொடுத்திருக்கிறாராம். என்ன வேலை? முதலாவது, பேயை துரத்த வேண்டும். பேயை துரத்துவதற்கு கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். 2வது, வியாதிகளை சுகமாக்கும் அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா முதல்ல எந்த டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க. முதல்ல கை வைத்து இயேசுவின் நாமத்தினால் சுகமடைவாயாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரி போகிறது போகாது. அப்புறம் முதல்ல வியாதியோடு இருக்கிறவங்க மேலே கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். 3வதாக, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் தான் மைக்கே தரமாட்டேன்றீங்களே பாஸ்டர், எங்களுக்கு மைக் கொடுத்து பாருங்க, நாங்களும் பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறீங்க. தேவ பிள்ளைகளே, மேடை மேலே ஏறி லைட்டை போட்டு மைக்கை வச்சு பண்ணுறதான் பிரசங்கம் நினைக்காதீங்க. பஸ்ஸில் போகும்போது உங்கள் பக்கத்தில் உட்கார்ற ஒரு சிஸ்டருக்கு இயேசுவை பற்றி சொல்கிறீங்கன்னா அதுவும் பிரசங்கம் தான். அல்லேலூயா. பைக்கில் போகும்போது காலியாக போனால் வழியில் போகிற ஒரு பிரதர் என்ன பண்ணணும்? பைக்கில் ஏற்றணும். சிஸ்டரை ஏற்றிடக்கூடாது. சரியா? பிரதர் வாங்க உட்காருங்கன்னு சொல்லி ஏற்றணும். உங்கள் பைக்கில் இருக்கிற வரைக்கும் அவர் உங்களுக்கு அடிமை. ஆமென். அவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். சுவிசேஷத்தை என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். உங்களை ஆண்டவர் எப்படி ரட்சித்தார், உங்கள் கதையெல்லாம் சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி, அப்பா என்னை சீக்கிரம் இறக்கி விடுப்பான்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிடணும்? ஆண்டவரை பற்றி சொல்லி இறக்கி விடணும். பிரசங்கம் என்பது ஒரு 100 பேரை கூட்டி பண்ணுவது அல்ல. இயேசுவை குறித்து நீ ஒருவருக்கு சொன்னாலும் அது பிரசங்கமே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை அவருடைய ராஜ்யத்தை குறித்து பேச அழைத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்த நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை அறிந்தவர்களாய் நீங்களும் நானும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள் பெரிய அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, பவர் நம்மகிட்ட இல்லை, இயேசுவின் பெயரில் இருக்கிறது. அவர் பெயரை சொன்ன அதிரும். அல்லேலூயா.
அவர் பேரை சொன்னா பேய் என்ன பண்ணும்? அதிரும், ஓடும். நீ போய் அதுகிட்ட போய் மரியாதையா போயிடு. சில ஆட்கள் கெஞ்சது, பேய பேய போயிடு பேய, நான் வேற கையில பைபிள் வச்சிருக்கிறேன், மானம் போயிடும், தயவு செய்து போயிடு பேய. அதுகிட்ட போய் ஏன் கெஞ்சிட்டு இருக்கிற? இயேசுவின் பெயரை சொன்னால் பேய்கள் ஓடும். ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்குள்ளே அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நான்காவதாக, மோசேயின் கையில் இருந்த அந்த கோல், தடைகளை தகர்க்கிற கோல். The rod that breaks all the obstacles. எல்லா தடைகளையும் உடைக்கிற வல்லமை பெற்ற ஒரு கோலாக அந்த கோல் காணப்பட்டது. வேதத்திலே யாத்ராகமம் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். யாத்ராகமம் 14:16 வாசிங்க பார்க்கலாம். நீ உன் கோலை ஓங்கி, மோசே நீ உன் கோலை ஓங்கி, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, சமுத்திரத்தை பிளந்து விடு. சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக, சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து வேட்டாந்தரையில் நடந்து போவார்கள். கரங்களை வைத்து வர இல்லையா சொல்லலாமா? இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். 10 வாதைகளுக்கு பின்பு பார்வோன் மக்களை விடுதலை செய்கிறான். ஆண்டவர் இவங்களை ஷார்ட்கட்ல கூட்டு போகாம ஊரை சுத்தி கூட்டிட்டு போய் செங்கடல் ஓரத்துல நிக்க வச்சிடறார். இப்போ அவங்க போக வழி தெரியாம திக்கு திணறுகிறார்கள் என்று பார்வோன் தவறாக நினைத்து கொண்டு தன்னுடைய படைகளை எடுத்துக்கொண்டு வேகமா வரான். வந்து இவர்களை மறுபடியும் கைது பண்ணி எகிப்து கூட்டு போயிடலான்னு வேகமாய் வருகிறான். அப்பொழுது ஜனங்கள் திரும்பி பார்க்குறாங்க, ஒரே கத்துறாங்க, ஐயோ பார்வோன் மறுபடியும் வருகிறான், எல்லாரும் தப்பித்து விடுங்கள் என்று சொல்லி. தப்பிக்க வழி இல்லை. முன்பாக பயங்கரமான செங்கடல், வலதுபுறமாய் பயங்கரமான வனாந்திரம், இடதுபுறமாய் வனாந்திரம், பின்புறமாய் பார்வோனின் சேனைகள், 4 புறமும் போக வழி இல்லாமல் அவங்க அப்படியே அந்த இடத்துல திணறி கொண்டு இருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் பிரச்சனை ஒரு பக்கம் வந்தால் ஃபேஸ் பண்ணிடலாம் இல்லையா? ஏதாவது ஒரு பக்கம் பிரச்சனை வந்தால் நம்ம தாங்கிக்கலாம். ஆனால் 4 புறமும் ஒரே நேரத்தில் பிரச்சனை வந்தால் என்ன ஆகிடும்? மைண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி நாம் திணறுகிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், 4 திசைகளும் உங்களை அடைத்து கொண்டாலும் மேல் திசை உங்களுக்காக எப்பொழுதும் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. வானம் உங்களுக்காக திறந்திருக்கிறது. இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்கப்பான்னு சொல்லி கதறின பொழுது, மோசே தேவனிடம் இருந்து மன்றாடின பொழுது ஆண்டவர் சொல்றார், மோசே உங்ககிட்ட இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் உன் கையில தான் நான் கொடுத்திருக்கிறேன், உன் கோலை நீட்டு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மோசே தன்னுடைய கோலை நீட்டின பொழுது பயங்கரமான கீழ்காற்று ஒன்று வீசி கடலை 2ஆய் பிளந்தது. பிளக்கப்பட்ட அந்த கடலிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே ராத்திரியில் அடுத்த கரை சென்றார்கள். சுமார் 12 லட்சம் மக்கள் ஒரு ராத்திரியில் அவங்க 2 பேரா அந்த கடலை கடந்தால் 1 மாசம் ஆகுமா, 30 நாள் ஆகுமா கடலை கடக்க? அப்ப எப்படி அவர்கள் ஒரே ராத்திரியில் கடலை கடந்தார்கள்? ஆண்டவர் ஒரு சின்ன பாதையை உருவாக்கல, சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் அளவு கடலை பிளந்தார். ஹல்லேலூயா. அந்த கடலிலே கர்த்தர் மக்களை நடக்க வைத்தார். வெட்டான் தரையில் அவர்கள் நடந்து போனார்கள். ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே சில தடைகள், ஆண்டவரே எல்லா பக்கமும் தடை, எல்லா பக்கமும் போராட்டம், எந்த பக்கம் போறதுன்னு தெரியலேன்னு சொல்லி நீ கலங்கி கொண்டு இருக்கிறாய். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏன் கலங்குகிறாய்? உன் கையில நான் சொல்யூஷனை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் தடைகளை உடைக்கிற நான் உனக்கு முன்பாய் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். மீகா 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். எல்லோரும் சேர்ந்து மீகா 2:13 வாசியுங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தனியாக நடந்துட்டு இருக்கிறேன், என் கூட யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, தன்னந்தனியாய் நான் தவிக்கிறேன் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அப்படி நினைக்காதே, உனக்கு முன்பாக நான் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன். நான் சாதாரணமான தெய்வம் அல்ல, தடைகளை நீக்கி போடுகிற தேவன் உனக்கு முன்பாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, வாழ்க்கையில தடைகள் வரும்பொழுது சோர்ந்துடக்கூடாது. சில நல்ல விஷயங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக தடை வரும்.
அப்போ ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம், அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வருது, இனிமேல் நம்ம யாருக்கும் நல்லது செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு நினச்சிடாதீங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது, ஆண்டவர் அதை செய் என்று சொல்லும் பொழுது தடைகளை பார்த்து பயந்துடக்கூடாது, தைரியமாய் நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ஏனென்றால் தடைகளை உடைக்கிற கர்த்தர் நமக்கு முன்பாய் கடந்து செல்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்து போட வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். பல நேரங்களிலே சூழ்நிலைகளை கண்டு நாம் சோர்ந்து விடுகிறோம், தடைகளை பார்த்து நாம் கலங்கி விடுகிறோம். ஆனால் எப்படி மோசேயின் கோல் நீட்டப்பட்ட பொழுது சமுத்திரம் இரண்டாய் பிளந்ததோ, அதே போல இந்த மாதத்தில் உன் வாழ்க்கையில் எந்த தடைகள் இருந்தாலும் விசுவாசத்தோடு நீ முன்னேறி செல்லும் பொழுது எல்லா தடைகளையும் கர்த்தர் பிளந்து போடுவார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் தடைகள் வரும்போது நம்ம பயப்படக்கூடாது. விசுவாசத்தோடு கர்த்தர் நமக்கு முன்பாய் போகிறார் என்பதை நம்பி முன்னேறி செல்ல வேண்டும். அல்லேலூயா. எந்த தடைகள் வந்தாலும் உடைக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை பார்த்து நம்ம முடிக்கலாம். ஐந்தாவதாக, நம்முடைய ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ண வைக்கிற தேவன். இந்த கோல் அது வனாந்தரத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு கோல், ஆனால் இப்பொழுதோ இது வெற்றி சிறக்கும் ஒரு கோல். The rod that overcomes all the obstacles. எல்லா தடைகளையும் உடைத்து ஜெயிக்கிற ஒரு கோலாக அந்த கோல் காணப்பட்டது. யாத்ராகமம் 17வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எல்லோரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் நல்லா கவனிங்க, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். கையில் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சம்பவத்தை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணேன். இஸ்ரவேல் மக்கள் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கும் பொழுது அமலேக்கு என்கிற ஒரு எதிரி வருகிறான். இவன் ஒரு கோழை, நேருக்கு நேர் இஸ்ரவேல் மக்களோடு யுத்தம் பண்ணாம பாளையத்துக்கு பின்னாடி அட்டாக் பண்றான். எப்பவுமே மக்கள் போகும்பொழுது ஸ்ட்ராங்கான போர் வீரர்கள் முன்னாடி போவாங்க, அதுக்கப்புறம் ஆண்கள், அதுக்கப்புறம் பெண்கள், அதுக்கப்புறம் சிறு பிள்ளைகள், அதுக்கப்புறம் வயதானவங்க, கடைசியா நோயாளிங்க. நடக்க முடியாத நோயாளிகளும் வயதானவங்களும் மெதுவாக வருவாங்க. படைகள் முன்னேறி செல்லும். ஆனால் இந்த கோழை அமலேக்கு என்ன பண்றான், முன்னாடி வருகிற வீரர்களை யுத்தம் பண்ணாம பின்பக்கமாய் போய் நோயாளிகளையும் வயதானவர்களையும் வெட்ட துவங்குகிறான். இதை கேள்விப்பட்டவுடன் மோசேயின் ரத்தம் கொதித்தது. ஒரு கோழையாய் வயது சென்றவர்களையும் நோயாளிகளையும் போய் வெட்டியிருக்கிறானே, அவனை சும்மா விடக்கூடாது என்று சொல்லி யோசுவாவை கூப்பிட்டு சொல்றான், யோசுவா, நாளைக்கு நீ போய் அமலேக்கோடு யுத்தம் பண்ணு, நான் மலை உச்சியில் நின்று கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன், அவனை ஜெயிக்கிற வரைக்கும் விடாதேன்னு சொல்லிட்டு யோசுவாவையும் யுத்த வீரர்களையும் அனுப்பிவிட்டு மோசே மலை உச்சியில் போய் கோலை கையில் பிடித்து நிற்கிறார். அப்போ எவ்வளோ நேரம் கையை இப்படி ரெண்டு கையும் தூக்கி பிடிச்சிருக்க முடியும்? அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1 மணி நேரம். இந்த மோசே கைகளை தூக்கி பிடிக்கும் பொழுதெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் வெற்றி பெறுகிறார்கள். அந்த கோல் கீழே இறங்கும் பொழுதெல்லாம் தோல்வி அடைகிறார்கள். இதை பார்த்தவுடனே ஊரும் ஆரோனும், ஆரோன் மோசேயின் அண்ணன், ஊர் மோசேயுடைய மச்சான், 2 பேரும் என்ன பண்றாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் மோசே ஒரு கல்லை உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் கையை தூக்கி பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த கை மாலை வரை தூக்கி நிறுத்தப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் பெரிய வெற்றியை பெற்றார்கள். ஹல்லேலூயா. அந்த கோல் உயர்த்தப்பட்டது எதற்கு அடையாளம்னா, கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஏன் உங்கள் லைஃப்பில் போராட்டம், ஏன் உங்கள் லைஃப்பில் முன்னேற்றம் கிடையாதுன்னா, கோல் இப்போ மேலே இல்லை, எங்கே இருக்குது? அது கீழே இருக்குது. உங்க வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்றால் நீ ஜெயம் பெற முடியாது. மோசேயின் கோல் உயர்த்தப்பட்ட பொழுது அவன் ஜெயம் பெற்றான். நம் வாழ்க்கையிலே உனக்கும் எனக்கும் வெற்றி தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை பேசுகிறார். வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென். ஒருவேளை இந்த காலை வேலையிலே தோல்வி மனப்பான்மையோட யாராவது வந்திருப்பீங்கன்னா, என் லைஃபே ஒரு ஃபெயிலியர், நான் எதில் கை வைத்தாலும் தோல்வி, நான் எதில் கை வைத்தாலும் முன்னுக்கு வர முடியவில்லை என்ற தோல்வி எண்ணத்தோடு வந்திருப்பீர்கள் என்றால்,
இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ சாதாரணமான பிள்ளை அல்ல, நீ வெற்றி சிறக்கிற ஒரு பிள்ளை. ஹல்லேலூயா. படிக்கிற மாணவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, வாலிப மகனே வாலிப மகளே, எக்ஸாமில் அடிக்கடி மார்க் கம்மியாக வாங்குறியா, அரியர்ஸ் வைக்கிறியா, இன்னைக்கு இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் தோற்க பிறந்தவன் அல்ல, நான் வெற்றி அடைய பிறந்தவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசித்து நான் ஜெயிப்பேன். வேலையில போராட்டமா, அடிக்கடி வேலையில போராட்டம், வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்ல ஜெபம் பண்ணுங்க, இனிமே வேலையில நான் தோல்வி அடைய மாட்டேன், கொடுக்கப்பட்ட வேலையில் வெற்றி பெறுவேன். பிசினஸ்ல தோல்வியா, தேவன் உன்னை வெற்றி அடைய பண்ணுவார். நீங்களும் நானும் வெற்றி அடையும்படியாகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தரை உனக்கு முன்பாக நிறுத்துவாய் என்றால், உன் கரங்களை உயர்த்தி எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிப்பாய் என்றால், எப்படி யோசுவாவுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தாரோ அதே போல உன் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றியை கர்த்தர் தருவார். கிபி 312வது வருடம் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு ராஜா ஒரு செய்தி வருகிறது. அவனுடைய அப்பா இறந்த பின்பு அவன் அந்த தேசத்தின் ராஜாவாய் முடிசூட்டப்படுகிறான். ஆனால் அவனுடைய உறவுக்கார மனிதன் ஒருவன், மேக்சென்டியஸ் என்கிற ஒரு மனிதன், இவன் சின்ன பையன், இவனை காலி பண்ணிட்டு நாம ராஜாவா மாறிடலான்னு சொல்லி அவன் ஒரு படையை திரட்டி கொண்டு வருகிறான். அப்பொழுது கான்ஸ்டன்டைனுக்குள்ள ஒரு பயம், வருகிறவன் மிகப்பெரிய எதிரி, நானோ வாலிபன், நான் இவனை ஜெயிக்க முடியுமா என்கிற பயத்தோடு அவன் நின்று கொண்டிருக்கிறான். டிபேர் என்கிற ஒரு நதி ஓரத்திலே யுத்தம் நடக்க போகிறது. காலையில் யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். மில்லியன் என்கிற ஒரு பாலத்தின் அருகில் நின்று கொண்டிருக்கிறான். காலையில் சூரிய வெளிச்சம் தோன்றும் பொழுது அந்த சூரியனுக்கு மேலாக ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சத்தின் நடுவில் ஒரு சிலுவை தோன்றினது. ஹல்லேலூயா. கான்ஸ்டன்டைன், இந்த அடையாளத்தை வைத்து நீ வெற்றி பெறுவாய், இந்த அடையாளத்தை வைத்து நீ வெற்றி பெறுவாய்ன்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. உடனே அவன் என்ன பண்றான், அந்த தரிசனத்தை பார்த்த உடனே வீரர்களை அழைக்கிறான். வீரர்களே, உங்களுடைய கேடயங்களில் சிலுவை குறியை போடுங்கள், உங்களுடைய கொடியில, அந்த ஜெய கொடியில சிலுவையின் அந்த குறியை போடுங்கள் என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே ஷாக். கான்ஸ்டன்டைனுடைய முன்னோர்கள் கடந்த 300 வருடங்களாக லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொண்டு குவித்தார்கள். ரோமாபுரியில நீரோ என்கிற ஒரு மன்னன் 1,50,000 கிறிஸ்தவர்களை சிலுவையில் ஏற்றி துடிக்க தார் ஊற்றி அவங்களை எரித்து கொன்றான். 1.5 லட்சம் கிறிஸ்தவர்கள். உங்க தாத்தா பாட்டியெல்லாம் எத்தனை கிறிஸ்தவர்களை கொன்றார்கள்? நீங்க என்ன உங்களுடைய சிலுவையில உங்களுடைய கொடியில சிலுவையை போட சொல்கிறீர்கள்? அது தாத்தாக செய்த பாவம். ஆனா இயேசு எனக்கு தரிசனமானார், எல்லாரும் போடுங்கடா சிலுவைன்னு சொல்லி போட வச்சுட்டு யுத்தத்துக்கு போன பொழுது அந்த எதிரிகளை எளிதில் மேற்கொள்ளும்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அவன் ராஜாவாக தன் தேசத்துக்கு திரும்பி வந்த பொழுது அவன் சொன்ன பிரகடனம் என்ன தெரியுமா? இதுவரை நம்முடைய முன்னோர்கள் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார்கள், ஆனால் இன்று முதல் நான் ஒரு கிறிஸ்தவனாய் மாறுகிறேன் என்று அறிவித்தான். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ மார்க்கம் தான் நம்முடைய அரசாங்க மார்க்கம் என்று அறிவித்து மக்கள் இயேசுவை தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவித்தான். அந்த ரோமாபுரி பட்டணமே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு அல்லது சிலுவையின் அடையாளத்தை கொண்டு கான்ஸ்டன்டைன் வெற்றி பெற்றார். இந்த காலை வேளையிலே உனக்கு முன்பாக இயேசுவை நீ வைப்பாய் என்றால், அவருடைய சிலுவையை நீ வைப்பாய் என்றால், நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் உனக்கு ஒரு வெற்றியை தருவார். ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட ஒரு கோலை போல, கைவிடப்பட்ட ஒரு கோலை போல உங்கள் வாழ்க்கை காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு இயேசுவின் கையில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், அவர் தன் கையில் உங்களை எடுத்து அவருக்கு சொந்தமான மக்களாய் மாற்றி உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. வந்திருக்கிற எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவரை அறியாமல் இருந்த நாட்கள் உண்டு, மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட நாட்கள் உண்டு, மனிதர்களால் கேவலமாய் பேசப்பட்ட நாட்கள் உண்டு, நீ எதற்குமே பிரயோஜனமில்லை என்று மற்றவர்கள் உன்னை இகழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் இனி அப்படி அல்ல, நீ கர்த்தருடைய கரத்துக்கு வந்து விட்டாய். நான் கர்த்தர் கையில் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிற எல்லாரும் கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் புறக்கணிக்கப்பட்ட மகன் அல்ல, நான் கைவிடப்பட்ட மகள் அல்ல, நான் கர்த்தருடைய மகன். நான் சொல்றது அப்படியே அறிக்கையிடுங்க. வாலிப மகனே, வாலிப மகளே, நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, இனி பயமே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
நன்றி 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 நன்றி, எனக்கென்று யாரும் இல்லை என்று இனிமே நீ கலங்காதே. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு சொந்த மகனே, நீ எனக்கு சொந்த மகளே. உன்னை அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் நான் மீட்கவில்லை, விலையேற பெற்ற என் ரத்தத்தினால் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். நான் ரத்தத்தை கொடுத்து விலை கொடுத்து உன்னை வாங்கி இருக்கிறேன். நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. அப்பா என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை கூப்பிடுங்க. அப்பா பிதாவே, நீர் எனக்கு சொந்தம், நான் உமக்கு சொந்தம். என்னை ஆண்டவரே உம்முடைய மகனாய் மகளாக மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, உனக்குள் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். நீ வல்லமை பெற்ற ஒரு பிள்ளை, நீ தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படும், உன் மூலமாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். நீ வெளியே பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் நீ அசாதாரணமான ஒரு மகன், நீ அசாதாரணமான ஒரு மகள். கர்த்தர் உன்னை கொண்டு அசாதாரணமான காரியங்களை சாத்தியமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த கோல் சர்ப்பங்களை விழுங்கின கோல். நீ சாத்தானை ஜெயிக்கிற ஒரு பிள்ளை. நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினால் எனக்கு விரோதமாய் வருகிற வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளே, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற மந்திரவாதங்களே, சூனியங்களே, ஹல்லேலூயா, மந்திர கிரியைகளே, குறி சொல்லும் ஆவிகளே, இயேசுவின் நாமத்தினால் அப்பாலே போ. ரியபனு ஷபலபரணமா ரிகபலபரியனமா உரியமனு ஷபரணமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆரோனின் கோல் சர்ப்பங்களை விழுங்கினது போல இன்றைக்கு உன்னை கொண்டு அந்தகார வல்லமைகளை கர்த்தர் அதம் பண்ணுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா மந்திரவாதங்களும் பில்லி சூனியங்களும் குறி சொல்லுதலும் ஒன்றுமில்லாமல் போகும்படி கர்த்தர் செய்வார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உனக்காக தடைகளை தகர்க்கிற தேவன். கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லுங்க, தடைகளை தகர்க்கிறவர் எனக்கு முன்பாய் செல்கிறார். செங்கடலை இரண்டாய் பிளந்தவர் எனக்கு முன்பாய் செல்கிறார். என் வாழ்க்கையில் வருகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் இரண்டாய் உடைப்பார், இரண்டாய் பிளப்பார். ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். அது மாத்திரமல்ல, நீ தோல்வி அடைய அழைக்கப்பட்ட மகன் அல்ல, தோல்வி மனப்பான்மையோடு வாழ அழைக்கப்பட்ட பிள்ளை அல்ல. கர்த்தர் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் தோற்க பிறந்தவன் அல்ல, நான் ஜெயிக்க பிறந்தவன். நான் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பிறந்தவள். கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு வெற்றியை தருவார். தோல்வி என்பது இல்லை. தோல்வி வந்தாலும் அந்த தடையை மீறி நான் ஜெயிப்பேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தோல்வி வாழ்க்கையின் முடிவல்ல, அது வெற்றியின் முதல் படியாக இருக்கிறது. நீ 7 முறை கீழே விழுந்தாலும் ஆண்டவர் உன்னை தூக்கி நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த வெற்றியை சுதந்திரிக்கணும்னா கோல் உயர்த்தப்பட வேண்டும். நாம் ஜெபம், நம்முடைய கைகள் உயர்த்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகளாக, ஜெபம் என்கிற கோலை தூக்கி நிறுத்துகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். நீங்க எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள்? ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் இருக்கிற ஒரு கோலாக, எப்பொழுதும் ஆண்டவரே கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒரு மகனாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை வெற்றி சிறக்க பண்ணுவீராக. வனாந்தரத்திலே புறக்கணிக்கப்பட்ட அந்த கோல் மோசேயின் கைக்கு வந்த பின்பு அது மாபெரும் காரியங்களை செய்கிற கோலாய் மாறினது. நீ புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும் இயேசுவின் கைக்கு நீ வந்து விட்டாய். கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் பயன்படுத்துவார். அவருடைய நாமத்தின் மகிமைக்காக உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபம் பண்ணுவோம். காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே, அப்பா எங்களோடு நீர் பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அப்பா அந்த புறக்கணிக்கப்பட்ட கோல் ஆண்டவர் எப்படி உயர்த்தப்பட்டதோ
ஆண்டவர் அதே போல ராஜா எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா எங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை ஆண்டவரே மனிதரிடம் சென்று சொல்லாமல் ஆண்டவரே அப்பா நாங்கள் முதலாவது உம்மிடத்தில் வந்து சொல்ல ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா முதலாவது ஆண்டவரே அப்பா உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களை ஆண்டவரே இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரை புடமிட்டு ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களெல்லாம் அப்பா ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே புறக்கணிக்கப்பட்ட இடங்களில் ஆண்டவரே எங்கள் தலையை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு சொந்தம் என்று ஆண்டவரே சொன்னதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே உம்மை விட்டு பிரியாதபடிக்கு ஆண்டவரே எந்த ஒரு காரியமும் அப்பா உம்மை விட்டு பிரிக்காதபடிக்கு தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்து வாழ்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.